ஹாய், வெல்கம் டு என்எஸ்கே ஃபேமிலி vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கிட்டு அதோடையே என்ன பண்ணணும்னா குழம்பு மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் வெங்காயத்தை போட்டுட்டு அதை நல்லா வதக்கினேன். எப்படின்னா ரொம்ப ப்ரௌனிஷ் கலர்லாம் தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் 2-3 தக்காளி சேர்த்துருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அது தனியாக, தனியாத்தூள் தனியாக, மிளகாத்தூள் தனியாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணுன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா 3 ஸ்பூன் தனியாத்தூள் போடணும். நான் குழம்பு தூள் தான் வச்சுருக்கிறதுனால 2 ஸ்பூன் போடுறேன் குழம்பு தூள். அது 2 ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். அதோடு சேர்த்து பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு 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 2 ஸ்லைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா போட்டுட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து ஒரு ஒரு ட்ரையாக ஒரு இது மாதிரி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து போட்டுட்டு தேங்காய், சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் அதை போட்டுட்டு அதோட கொஞ்சம் அரைச்சி தண்ணி தேவையான அளவு போட்டு நீங்கள் அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் அதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்படி இருந்துச்சா, இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் இப்போ கட் பண்ணியிருக்க கத்திரிக்காவை அதில் எண்ணெயில் போட்டு நல்லா அதை வதக்கிக்க போகிறேன். அது வதங்கி நல்லா சாஃப்டாகிடும். இந்த மாதிரி நல்லா காம்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு 4 வாட்டி கீறணும். அப்படி ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக நீங்கள் வெட்டிடக்கூடாது. ஒரு கோடு மாதிரி 4 பக்கம் கீறினிங்கன்னா 4 பீஸ் மாதிரி இருக்கும். அது ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினா நல்லா சாஃப்டாகிடும். வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அது நல்லா பார்த்திங்கன்னா இப்போது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இந்த மாதிரி கலரில் வரும்போது அதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துகிட்டு அதே ஆயிலில் தேவையான அளவு வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர டயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அந்த கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு அதே ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதே மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ புளி இதில் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு தேவையான அளவு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணால் தெரியும், அந்தளவுக்கு புளி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கொதித்து வரும்போது நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்து அதையுமே நல்லா வேக விடணும். வேக விட்டிங்கன்னா அந்த குழம்புல இருக்க மசாலாலாம் அதில் நல்லா உள்ளிருக்க ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடும் போதே தனியாக போட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த மசாலாலாம் உள்ளரிக்க செட் ஆகாது. அதனால அந்த கத்திரிக்காவை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் பார்த்திங்கன்னா அது ரெடி ஆகிடும் குழம்பு. நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அது அந்த எண்ணெய் கத்திரிக்காய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வேகும். குழம்பு உங்களுக்கு கம்மியாகாது, சுண்டி போகாது. அதனால் நீங்கள் சிம்மில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஒரு திக் கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு தண்ணி வேணாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் போதும், அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ அதை மாதிரி வச்சுட்டு இப்போ நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணி அதை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.